சுடுகாடு சார் இது. இந்த சுடுகாட்டுல தம்பி ஒருத்தர் இருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷமா இருக்காரு. அங்க ஒரு சுடுகாட்டு மேல நைட்டு பகலு மழை வெயில் எதுவுமே அப்படியே மழை பெய்யும், மழையில அப்படியே உட்காந்து இருப்பாரு. எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டா மரணம் தேவை. மரணம் இந்த வயசுல உனக்கு என்ன அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு 25 வயசு தான் ஆகும். உள்ளுக்குள்ள இருக்காரு அப்படிங்கறத நம்மளால நம்பவே முடியல பாருங்க. உள்ள இருக்காரு. ஆனா வேணாம், ஏன்னா மீடியாவில் வேணாம். அவர் டிஸ்டர்ப், அவர் நிறைய பேர் கேமரா என்ன இங்க கூட நம்ம சும்மா போய் பார்ப்போம். நான் கூப்பிடுறேன், நீங்க கேமராலாம் ஆஃப் பண்ணிடுங்க. கூப்பிடுறேன், கேமரா ஆஃப் பண்ணிருங்க. வா நான் வினோத் அண்ணா வந்திருக்கேன். ஒன் டே ஃபுட் லைட் அடிச்சிட்டு போங்க. சார் இங்க யாரை சந்திக்க போறோம்? இங்க யாருமே இல்லையே. இது சுடுகாடு சார் இது. இந்த சுடுகாட்டுல தம்பி ஒருத்தர் இருக்காரு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷமா இருக்காரு. இங்க இருந்தே ஒரு 100 அடி உள்ள போனோம், 50 அடி உள்ள போனோம். இங்க இருந்தே இருட்டா இருக்கு. ஆனா பார்த்தா இங்க இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 70 அடியாவது இருக்கும்னு எனக்கு கரெக்டா தெரியல. அங்க ஒரு சுடுகாட்டு மேல நைட்டு பகலு மழை வெயில் எதுவுமே அப்படியே மழை பெய்யும், மழையில அப்படியே உட்காந்து இருப்பாரு. நான் போய் சாப்பிட அப்படியே உட்காந்து இருப்பாரு. அப்படியே வெயில் அடிக்கும், அப்படியே வெயில உட்காந்து இருப்பாரு. பாம்பு பள்ளி பூரா பாருங்க. சுடுகாட்டுல நம்ம யாருன்னா சுடுகாட்டு உள்ள இது பண்ண முடியுமா? சுடுகாட்டு உள்ள 24 ஹவர்ஸ் அங்கதான் இருக்காரு. சாப்பாடும் ஒரு வேளை, அது கூட காலைல சாப்பிட்றாரு. இப்ப அதுவும் நிறுத்திட்டாரு. எதுக்குப்பா நீங்க வந்த அப்படின்னு கேட்டா மலையை காமிப்பார், சிவனுக்காக அப்படின்னு காமிப்பார். அவரு என்கிட்ட இந்த 3-4 வருஷத்துல யார்கிட்டயுமே பேசினது, என்கிட்ட பேசுனது ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசினாரு. மீதெல்லாம் எழுதி காமிப்பாரு. எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டா மரணம் தேவை. மரணம் இந்த வயசுல உனக்கு என்ன அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு 25 வயசு தான் ஆகும். அவர் கிராஜுவேட் படிச்சிருக்காரு. மரணம் தேவை. யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு, யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டாரு. எத்தனை வருஷமா இருக்காரு? எனக்கு தெரிஞ்சு 3.5 வருஷமா இருக்காரு. யார்கிட்டையும் பேச மாட்டாரு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க? நான் இப்படி மாஸ்க் போட்டுட்டு சுடுகாட்டுல இருந்து என்னப்பா எங்க போற வர அப்படின்னு அப்புறம் சாப்பாடு கொடுக்கும்போது சாப்பாடு வந்து வாங்குவார். இப்போ அவர் வந்து மரணம் தேவைன்னு சொல்றாரு. மரணம் தேவைன்னா எப்படி வேணாலும், நான் கேட்டேன், எப்படி வேணாலும் ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆயிடும் அப்படி கூட தான் மரணம் எப்படி வேணாலும் இருக்கு. நீ ஏன் இங்க உட்காந்து மரணத்தை தேடுறன்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் மரணத்தை எடுத்தா முக்தி கிடைக்காதான். மரணம் அதுவா அமையணுமா, அதுவா அமைஞ்சாதான் முக்தியா. அந்த மரணம் அதுவா அமையறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சுடுகாட்டிலே எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பெரிய பெரிய பாம்புங்களா இருக்குது. விஷ பாம்புகள், விஷ ஜந்துக்கள்லாம் இருக்குது. எதையுமே இப்ப நம்ம சொல்றல, வீட்டுல எங்கேயோ போயிட்டு இருக்கோம், நார்மலா போயிட்டு இருக்கும் போதே நமக்கு வந்து நெஞ்சு வலி வந்து இறந்துட்டான், பாம்பு கடிச்சிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம்ல. மரணம் வந்து கேட்காதவன் எல்லாருமே அவன் மரணித்து போயிடான். இந்த தம்பி 3 வருஷமா மரணம் கேட்டுட்டு இருக்காரு இந்த காட்டு உள்ள. அதான் இப்ப எட்டி பார்த்தா இந்த சுடுகாட்டு உள்ள உட்கார்ந்து என்ன அப்படினே நமக்கு தெரியல. 3 வருஷமா மரணம் கேட்டுட்டு இருக்காரு. மரணம் கிடைக்கல. அவர் வந்து நேச்சுரலான மரணம் கேட்கிறார். முக்தி. பாம்பு வந்து கடிக்கிட்டோம் இல்லையா, நான் அப்படியே சாப்பிடாம பட்டினியா இருந்து சாவறேன். மழையா வேற எதனா வந்து பூச்சி ஜந்துக்கள் கடிக்கும், எதனா ஒண்ணு அப்படியே நான் உறக்கத்திலே அப்படி கேட்டுட்டு இருக்காரு. அவரை பத்தி எதை பின்னாடி விசாரிச்சீங்களா? எந்த ஊரு? அவர் வந்து என்கிட்ட வந்து திருப்பத்தூர் சொன்னாரு. பிபிஏ கிராஜுவேட் ஏதோ சம் கிராஜுவேட் சொன்னாரு. அவர் ஃபேமிலி ஹிஸ்டரி எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டார். முகத்தை மூடிட்டு தான் இருப்பாரு. எனக்கே என்கிட்ட அங்க போய் கேமரா இல்லாம நான் பேசினாலே, கேமரா இல்லாம நானே போய் பேசினா கூட முகத்தை காமிக்க மாட்டார். ஒரு சில நேரம் தான் நானும் பார்த்துருக்கேன் முகம். சின்ன பையன், நம்ம சொல்றோம்ல இப்படியெல்லாம் இருக்கிறாங்க திருவண்ணாமலை பிரமிப்பூட்டும் அந்த மாதிரி இப்படியெல்லாம் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ அவர் பயங்கரமான ஆள் சொல்லிட்டு அவரை போய் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் காலில் விழுவாங்க. அது எல்லாமே அவங்க ரொம்ப டிஸ்டர்பா நினைப்பாங்க. இப்போ மழையெல்லாம் பெஞ்சிச்சுல்ல, எதுவுமே நான் தான் சொல்றேன், புயல் மழை எல்லாமே இங்கதான், எல்லாமே இங்கதான். சாப்பாடு நீங்க தினந்தோறும் கொடுப்பீங்களா? இப்ப ஒரு வேளை சாப்பிட்டு 2 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இப்ப 3 வேளையில் 2 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இப்போ ஒரு வேளை கட் பண்ணிட்டாரு. காலையில சாப்பிட்றாரா என்னன்னு தெரியல. இங்க அவங்க சமாதியில படைப்பாங்கல்ல பொரி, அந்த அவங்க படைப்பாங்கல்ல, அந்த படைக்கிறத எடுத்து சாப்பிட்றது, அங்க வச்சுக்கிறத எடுத்து சாப்பிட்றது, இப்படியே அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சாதுனா அவரு தான். சாதுனா யாரையும் தொந்தரவு பண்ணாம. இருந்தாலும் நம்ம அவரை உற்சாகப்படுத்த கூடாதுல்ல, ஏன்னா இந்த வயசுல இது மாதிரி ஒரு பூச்சி வெட்டுங்க இருக்கு, இப்படி போய் உள்ள நம்ம எவ்வளோ, அது நான் தான் சொல்றேன், அது அவன் போட்ட கணக்குன்னு அவர் சொன்னார் பாருங்க. அது அவர் இறைவனு எங்கேயோ நல்லா சேஃப்டியா போறவனையே வந்து தூக்கிடுறாரு விதி முடிஞ்சா.
ஒரு தம்பி இந்த காட்டுல பாம்பு அது இதுன்னு பேய் பிசாசு நம்ம சுடுகாடு போறது எல்லாத்துலயுமே இருக்கிறாரு. ஆனா அவரை ஒண்ணுமே பண்ணல, அவரு கேட்டதை கொடுக்கல, இன்னும் அப்படியேதான் இருக்கிறாரு. ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் எப்படி இருக்கு? அப்படியே வெறும் காவி வேஷ்டி துண்டு தான். உள்ளுக்குள்ள இருக்காரு அப்படிங்கறத நம்மளால நம்பவே முடியல பாருங்க. உள்ள இருக்காரு, ஆனா வேணாம், ஏன்னா மீடியாவில் வேணாம், அவர் டிஸ்டர்ப். அவர் நிறைய பேர் கேமரா என்ன இங்க இருக்கு, நம்ம சும்மா போய் பார்ப்போம். ஓகேவா? நான் கூப்பிடுறேன், நீங்க கேமராலாம் ஆஃப் பண்ணிடுங்க. கூப்பிடுறேன், கேமரா ஆஃப் பண்ணிடுங்க. வாஸ் நான் தான் வினோத் அண்ணன் வந்திருக்கேன். ஒன் டே ஃபுட். லைட் அடிக்கிறதுனால வரலையோ? லைட்ல அடிக்காதீங்க, அது வரைக்கும் போய் பார்ப்போமா நம்ம மட்டும்? இந்த நேரத்துல சுடுகாடுக்கா போறது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. நான் விரும்பி போவேன், எனக்கு நல்லா. நீங்க போவீங்க எல்லாமே பண்ணீங்க. உள்ள இருக்காரு பாருங்க அந்த கொட்டை வேண்ட. உள்ள போங்க, உள்ள போங்க, போங்க, லைட் அடிச்சுட்டு போங்க. வாங்கண்ணா, நீங்க வாங்கண்ணா. ஏன்னா நீங்க வேற, நீங்க பழக்கம், நீங்க வருவீங்களா? போங்க போங்க போங்க. லைட் ஆஃப் பண்ணிங்க. தூங்குறியா வாஸ்? ஆயும் சொத்தா பேசவும் மாட்டாரு அவரு. அதான் கூப்பிட்டு பார்த்தேன். லைட் ஆஃப் பண்ணிங்க. சும்மா லைட் தான் பார்க்கணுமா? என்னைய நீங்க என்ன பாத்தீங்களா? நீங்க இந்த நேரத்துக்கு இங்க ஏன் நான் வேற ஒரு வேலையா வந்தேன். அப்ப எனக்கு உன்னுடைய ஞாபகம் வந்துச்சு, அதனால உண்மையாலுமே அந்த தம்பி கேட்கறது மரணம் மட்டுமே. ஆனா பேசல பாருங்க, உங்கள்ட்ட நீங்க அவ்வளவு கேட்டு சைகை மட்டும்தான். பேசவே மாட்டாருங்க. நான் தான் சொல்றேனே, சாது அப்படின்றது எதுனா இவர் தான் சாது. சாமியார், சாமி யாருன்னு தேடுறவன் தான் சாமியார். அந்த சாமியை யாருன்னு தேடிட்டு இருக்காரு. திருவண்ணாமலையில நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கேம் அப்படிங்கிறது நிறைய இருக்குதுங்க, ரொம்ப நிறைய இருக்குது. நீங்க கோவிலாண்ட போனீங்கன்னா சாமியாருங்க அப்படியே கழுத்துல ருத்ராட்சம் அதெல்லாம் போட்டுன்னு சாமியார் இருப்பாங்க. கையில விபூதி வச்சுப்பாங்க. இப்படி எடுத்து, ஏய் உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், நீ வேண்டி வந்தது எல்லாம் உனக்கு கிடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விபூதி இப்படி வச்சவொடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? தட்டுல இப்படி விபூதி வச்சவொடனே கண்டிப்பா போட்டுதானே, மா நீ நல்லா இருக்கணுமா, உன்னை கடவுள் நேரா ஆசீர்வதிச்சுட்டு அண்ணாமலையார் உனக்கு வந்து நேரடியா கருணை கொடுத்துட்டாருமா, இது கொடுத்துட்டாருமா. நீங்க சொல்லுங்க, நீ உனக்கு புள்ள குட்டி எல்லாம் பெற்று 100 வருஷம் வாழணும், நீ ஐயா உங்க பிசினஸ் பல கோடி வரணும், டக்குன்னு விபூதி எடுத்து வச்சு என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு கையில 10-20 போடுவீங்க. அந்த மாதிரி கோயிலா நடக்கும். இன்னொன்னு இப்ப புதுசா வந்துருச்சு, பிரிண்டடோடய வந்துருச்சு. அச்சு இப்படி சந்தனத்தை தொட்டு இப்படி நெத்தில வைக்கிறதுக்கு 10 ரூபாய், சந்தனத்தை தொட்டு இப்படி நெத்தில வைக்கிறதுக்கு 10 ரூபாய். அந்த மாதிரி சாமியாருங்க வேஷத்துல சில பேர் அதாவது இங்க இருக்கிற ஒரிஜினல் சாமியார் கிடையாது, வெளியூர்ல இருந்து அங்கிருந்து வந்து எதனா சாமியாருங்க வேஷத்துல பௌர்ணமி ஆனா அவங்க எதனா வேலையில எதனா இருப்பாங்க. பௌர்ணமி ஆனா திடீர்னு இங்க பார்த்தா இங்க கணக்கு பண்ணாலே ஒரு 2000 சாமியார் தான் மொத்தமா கணக்கு பண்ணா இருப்பாங்க. தேடி பிடிச்சா ஒரு 1500 1600 இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா பௌர்ணமி ஆனா 5000 6000 சாமியார் இருப்பாங்க. எங்கன்னு வந்தாங்க கேட்டா எதனா ஒரு ஊர்ல அங்கிருந்து வேணா கலெக்ஷன் பௌர்ணமி, இந்த பிச்சைக்காரன் படத்துல பாப்பீங்களா, பௌர்ணமி வருதுடா அங்க கலெக்ஷனுக்கு போலாண்டா, அந்த மாதிரி வந்து இங்க குடிச்சிட்டு இங்க இருக்கிறவங்க பேருக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமா, சும்மா என்ஜாய் பண்றது டூர் மாதிரி வந்து அந்த மாதிரி போறவங்க. இன்னொன்னு என்ன ஸ்கேம் எப்படின்னா, கோயில் கட்டுறோம் டொனேஷன் கொடுங்க, கோயில் கட்டுறோம் டொனேஷன் கொடுங்க, பேனர் வச்சுப்பாங்க. கிரிவலம் போயிட்டே இருப்பாங்க ஜனங்க, அப்படியே துணி ஒண்ணு வச்சுப்பாங்க, ஃபுல்லா ஒரு துணியை வச்சுட்டு அப்படியே ரோட்ல அப்படியே கும்பலா ஒரு மறைச்சின்னு போவாங்க. கோயில் கட்டுறோம் ஐயா, அதை பாருங்க கோயில் கட்டுறோம் டொனேஷன் போடுங்கன்னு. அந்த மாதிரி ஒருத்தர்னா பரவாயில்ல, கிரிவல பாதை முழுக்கவே ஒரு 50-60 பேர் அந்த மாதிரி நின்று இருப்பாங்க, கோயில் கட்டுறோம் கோயில் கட்டுறோம். ஆனா அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க பின்னணி என்னன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இல்ல அது மாதிரி இருக்கிறவங்கள நம்ம இது மாதிரி போலியா அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்கறேன். பின்னணி கண்டிப்பா சொல்லலாம். ஏன், என்ன காரணம்? எப்படிங்க, ஒரு கோவில் கட்டுறோம்னா, கோவில் நீங்க கட்டுறோன்னா யாருமே கோவில் கட்டுறவங்க இந்த மாதிரி வந்து நிதி கேட்க மாட்டாங்க. மனசார கோயில் கட்டுறவங்க இந்த மாதிரி இறங்கி வந்து நிதி கேட்க மாட்டாங்க. அதுக்கு நான் ஆமா ஆமா அது அந்த மாதிரி நடக்கும். அப்புறம் அவங்க கொஞ்சம் சில பேர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி காசு கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி, அது கூட நியூஸ்ல நீங்க பாத்தீங்க மாதிரி சாப்பாடுலாம் விடுறது. ஆமா, காசு கொடுக்கலன்னா அவங்கள ஒரு மாதிரி திட்டுறது போவாங்க. என்னத்துல நீ எல்லாம் 10 பைசா காசு இல்லாம எதுக்கு நீ வர, 10 பைசா போறதுக்கு வக்கு இல்லாம எதுக்கு வர அப்படின்னு சொல்லி திட்டுறது, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது.
மேக்ஸிமம் பெரிய கோயிலாண்ட போனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நின்னா உங்களுக்கு விபூதி அடிச்சிருவாங்க. ஓகேங்களா, விபூதி அடிச்சு நீங்க கிளாஸ் உங்களுக்கு வெளியூர்ல இருந்து வராங்க, இவங்க உள்ளூர்ல ஆமா இருக்கிறதெல்லாம் ஆமா. அப்புறம் இந்த குழந்தைங்க இருக்குல்ல, கை குழந்தைங்க, சின்ன சின்ன கை குழந்தைங்களை வச்சுப்பாங்க. கை குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஃபுல்லா கட்டிக்கிட்டு போய் தர்மம் எடுப்பாங்க. கை குழந்தைங்கள ஐயா 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 அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அவங்க கை குழந்தைய பார்த்தோன்னே பணம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த கை குழந்தைங்க வச்சு பண்ணுறது அதுவும் தவறான. அதே மாதிரி அவங்க சின்ன சின்ன பிள்ளைங்களை எல்லாருமே எதனா போய் கை நீட்டு போ, அப்படியே பின்னாடியே போ, கேட்டுனே போ. இது எல்லா ஊர்லேயும் நடக்குது. இங்கே கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஓவராகவே நடக்குதுங்க. பௌர்ணமி டைமில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக பார்க்கலாம். டிஃப்ரெண்டாக எது இடத்துலலாம் கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஆமா, இடம் இருக்காது. ஆனா டிஃப்ரெண்டா வாங்குவாங்க. நல்லாவே இருப்பாங்க. வெளியூர்ல இருந்து இந்த பாலாவது படம் வந்துச்சு பாத்தீங்களா, நான் கடவுள் படத்துல வெளியூர்ல இருந்து இட்டுன்னு வந்து அந்த இது சொல்லுவாங்களே, இது பொடிசு ஏதோ சொல்லுவாங்களே, வெளியூர்ல இருந்து இட்டுன்னு வந்து அந்த மாதிரி ஒரு வேன்ல வந்து ஏத்தின்னு வந்துருவாங்க பௌர்ணமிக்கு முந்தின நாள். ஆனா அவங்க மத்த நாள்லாம் இங்க இருக்கவே மாட்டாங்க, கிரிவல பாதையில இருக்கவே மாட்டாங்க. எந்த ஊர்ல இருந்தாங்கன்னு கூட தெரியாது. ஆனா வேன்ல ஏத்தின்னு வந்துருவாங்க. கண்ணு தெரியாதவங்க அவங்க மொத்தமா கிரிவல பாதையில இட்டு வந்து போட்டுருவாங்க. அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருப்பான். உண்மையாலுமே அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருப்பான். ஏன்னா அவங்களால கை கால் முடியாது. அவங்களால எப்படி திருவண்ணாமலை வர முடியும் பஸ் ஏறி? அவங்கள மொத்தமா ஒரு வேன்ல ஏத்திட்டு வந்துருவாங்க. மொத்தமா வேன்ல ஏத்திட்டு வந்து தேவர் இந்த பிளேஸ் உண்டு, இந்த பிளேஸ் உண்டு, இந்த பிளேஸ் உண்டு, இந்த பிளேஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கலெக்ஷன் பண்றத, 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கலெக்ஷன் ஆகிறத மடிச்சு எடுத்துன்னு போவான். அவங்களுக்கு வெடிய 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 அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோலாம் தெரியாது. 1 மணி சாப்பாடு கிரிவல பாதையில வந்துடும். சாப்பாடு வந்து ரெகுலர் காசு 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கலெக்ஷன் பண்ணிட்டு போறவங்க இருக்கான். அவங்கள கூப்பிட்டு வந்து